அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ போண்டா செய்யலாமா. நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நம்ம போண்டா செய்யும்போது சாதாரணமாக நம்ம எப்பயுமே அரிசி மாவு சேர்ப்போம். நான் சொல்கிற மெத்தடில் இந்த அரிசி மாவு நீங்கள் சேர்த்து பாருங்களேன், கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது, அவ்வளோ அருமையாக வருங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நான் வந்து ஒரு 200 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே நமக்கு வந்து ஊறி வந்திருக்கு. ஊறின உளுந்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட ஒரு 2 ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேங்க. ஐஸ் கட்டி சேர்த்துட்டு உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஒரு கப்பு எடுத்துருக்கேன். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து கொஞ்சம் பஃபியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இப்போ 2வது டைமும் ஒரு ஐஸ் கட்டி சேர்த்து இருக்கிற மீதமான தண்ணியை சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்ல பஃபியாக வருங்க உங்களுக்கு ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கும்போது. தண்ணி வந்து நீங்கள் அதே சமயம் நிறைய ஊற்றிடக்கூடாது. நீங்கள் உளுந்து ஊற வச்ச தண்ணியிலே ஒரு 2 ஸ்பூனாக சேர்த்து ஒரு பல்ஸ்வீட் நம்ம அரைக்கும்போது இந்த மாதிரி நல்லா பஃபின்னு வரும். ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், கையால் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க, நல்ல மாவு நமக்கு வந்து ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேங்க. நான் வந்து அரிசி மாவு சாதாரணமாக கடையில் விற்கிறது, வீட்டில் இருக்க இடியாப்பு மாவு அரிசியும் நான் வந்து சேர்க்கலை. ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து லைட்டாக சூடு வர வரைக்கும் ஒரு பேனில் சேர்த்து நான் வந்து அரிசியை வறுத்துட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக சூடு ஏறினா போதும் உங்களுக்கு. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு நைஸ் பவுடராக வராது, கொஞ்சம் குறைன்னு லைட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாவு சேர்த்து நம்ம செய்யும்போது பாருங்கள், அந்த மாவை அரைச்சி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எல்லாத்தையும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம தேவைன்னா பின்னாடி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் ஒரு கப் ஃபுல்லாக நைஸ் அரிஞ்ச வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயும் ஒரு 10 மிளகு இருக்கும் தட்டி போட்டிருக்கேன். மல்லி கருவேப்பிலையே கொஞ்சமாக சேர்த்துடலாம். உப்பு ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க, நல்லா பஃப்னு. பாருங்கள், அவ்வளோதான். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். மீதமானதை எடுத்து வச்சுருக்கேன். நான் திரும்ப ஏதாவது வடகடை செய்யும்போது நான் வந்து சேர்த்துக்கலான்னு அப்படியே எடுத்து ஒரு கப்பில் கொட்டி வச்சுட்டேங்க. அவ்வளோதான், மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஒரு போண்டா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து போட்டுக்க போகிறேங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாத திட்டமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. நம்ம போடும்போது ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். அப்படியே எண்ணெயில் மிதங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிதங்கினாலே உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காதுங்க. நீங்கள் அரிசி மாவு அப்படியே சேர்க்காத, நீங்கள் இந்த மாதிரி அரிசி அரைச்சி நீங்கள் வந்து சேர்த்து பாருங்கள், சூப்பராக வரும் நமக்கு கிறிஸ்பியாக. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி தானே ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர்லெலாம் மழை வர மாதிரி இருக்குங்க. ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போலயே இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாகவே செஞ்சுருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. எடுத்துகிட்டேன். செகண்ட் பேட்சும் ஒன்று போட்டு அப்புறமா எடுத்துடலாம். நம்ம இப்போ சூடாக எடுத்து நான் வந்து சாப்பிட போகிறோம் ஒரு காஃபியோட. இந்த சட்னிக்கும் அந்த போண்டாக்கும் சொல்லவே தேவையில்லைங்க, ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே எடுக்கல பார்த்தீங்களா? அந்த சட்னியில் ஃபுல்லாக முக்கியம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.